இப்போ அப்ப நீங்க இனிமேல் ரொம்ப ரிஸ்க் வீடு கட்டாதீங்க. பார்த்து கட்டி புண்ணியத்தை பண்ணி ஐயா நல்லா யோசிச்சுங்க. அதாவது ஆடிக்காரர் போகணும்னா டிரைவர் போயிருங்க. ஆடிக்காரர் யாராவது போகணும்னா டிரைவரை போட்டு பழகிங்க. ஏன்னு கேளுங்க. பியூர் ஒயிட் பெட்ரோல் 3 கோடி ரூபாய் காரு. காலையே போய் 10 நிமிஷம் போனது மட்டும்தான் அந்த காரு. மீதி 3-4 மணி நேரம் பியூர் ஏசியில டிரைவர் அழகாக சொல்லணும்னா சொல்றாரு. கேட்கும்போது சொல்றாரு வண்டி யாருக்குன்னா ஓனர்னு சொல்லிடுறாரு. அனுபவிக்கிறது யாரு? அவர் அழகாக சொல்லணும்னா சீட்டு எந்த பக்கம் வேணாலும் ஆகிறது கம்ஃபர்டபுளா இருக்குது அவருக்கு கச்சிதமா. அப்போ 3 கோடி உடைச்சு உள்ள உடைச்சு இருக்கிறாரு. டிரைவர் இங்க அம்சமா தூங்கிட்டு இருக்காரு பியூர் ஏசியில. அப்ப நீங்க காவல் பற்றி நீங்க சொல்லுங்க. கொள்வது போட்டா மட்டும் பார்த்தாரு. நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா யோசிச்சுங்க. கேட்டுங்களா? அவருக்கு இந்த யோகம் ரோகிணி நட்சத்திரக்காரக்கா. ரோகிணி நட்சத்திரம் வந்து ஆதி காலத்துல கண்ணன் ரோகிணியில தேர் ஓட்டினாரு. இப்ப ரோகிணி கார் ஓட்டுறாரு. காலம் தான் மாறி இருக்குது. ஆனா அதுக்கு 4 சக்கரம் தான், இதுக்கு 4 சக்கரம் தான். கரெக்டுங்களா ஐயா? ரோகிணி நட்சத்திரத்துல யாரு பிறந்தாலும் கார் ஓட்டுவாங்க. ஏன்? கண்ணன் தேர் ஓட்டினார். அதனால அவருக்கு டிரைவிங் தெரியும். மாடு லெஃப்ட் போற ரைட் போறது இதுலயும் டிரைவிங் தெரியும். அப்போ அவரு தேர் ஓட்டுவாரு, இவர் கார் ஓட்டுவாரு. அப்ப எல்லாமே பழைய வாகனம் தான், அது ஒன்றும் மாற்றம் இல்லையே. கரெக்டுங்களா ஐயா? அம்மா அப்போ இந்த அனுபவிக்கிறத நீங்க எப்பவுமே நல்ல ட்ரெஸ் காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்து பீரோல வச்சிடாதீங்க. நீங்க ஏழவாழை வீட்டுக்கு போகும்போது சிம்பிளா போங்க. யாரும் உங்களுக்கு எதிரியா இருக்கிறாரோ அவருக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா வளர்ந்த பாவைய அவங்க பார்த்ததுமே நம்மளை விட காஸ்ட்லியா சேலை கட்டிக்கிறாங்க இல்லையா? ஒரு கொஞ்சம் காசு அமௌண்ட் வந்து மட்டும் தெரியுது பரவாயில்ல அப்படின்னு அந்த அம்மா இவர் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இருக்கலாம் ஒரு வருஷம் பாக்குறோம். ஏதாவது ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க, அதை உங்களுக்குள்ள பேசுவாங்க. அப்ப அங்கேயே நம்ம தோத்துருச்சு. உங்களை பார்த்துட்டு நம்ம அதை பார்த்தாலே நம்ம தோத்துருச்சு. அப்போ நீங்க எப்பவுமே ஏழவாழை கட்டி நம்ம திறமை காமிக்கூடாது. நல்ல நமக்கு எதிரி யாரு இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நல்ல கார் வாங்கி நீங்க ஒரு 2-3 கோடி ரூபாய்க்கு வாடகை எடுத்தாலே இப்ப 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது. அவளுங்க வீட்டுல அட்ரஸ் எல்லாம் நீங்களே மாத்திடுறீங்க. அவங்க பேப்பர்ல பேர் மாறிக்குது. முக்கால்வாசி உங்க அட்ரஸ் நீங்க மாத்திடுறீங்க. எங்க வீடு டோர் நம்பர் எல்லாத்துக்கும் வருது. அவர் ஓடல் எங்கேயோ இருப்பாரு, நீங்க தான் அனுபவிக்கிறீங்க. இந்த வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை பழகி வாழ்வே ஒரு முறை, வாழ்க்கட்டும் தலைமுறை. நீங்க எங்க வாழ்ந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா நான் வரவேற்று ஒரு நேற்றுக்கு வெளியூருக்கு வந்தேன். ஒரு பாதாள சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. பாதாள சாப்பிடணும்னு ஆசை இருந்தது. அந்த போட்டு ரோஸ் பார்த்தாலே மனசு மாறிடுச்சு. அது நல்லா அழகாக வச்சிருந்தாங்க. அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டேன். மனசு கேட்கல. மறுபடியும் காலையில போயிட்டு பாதாள தான் நம்ம நினைச்சோம், எதுக்கு அதையும் ஒரு வாங்கி வச்சுக்கோங்க. 2 வாங்கி வச்சேன். இந்த 2ஐயும் பாருங்க. அதை கொஞ்சம் குடிச்சேன், இதை கொஞ்சம் குடிச்ச 1 கிலோமீட்டர் கார் ஓட்டினேன். அதுக்கப்புறம் இந்த 2மே கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட எண்ணம் அது கெட்டு போயிருக்கு. இவ்வளவு நேரம் ஆனதுனால இது வேண்டாம் தூக்கி போட்டேன். அப்போ நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா அந்த பொருள் எல்லாமே நாசமாயிரும். அப்ப நம்ம இதுல நினைச்சுக்க எண்ணம் கூட வாழ்க்கை பழையதுங்கிறது தான் நம்ம. அப்ப ஜாதகத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இல்லையா? நான் ஜோசியர்களுக்கு எல்லாருக்குமே நலிந்த ஜோதிடர்களுக்கெல்லாம் பிற்காலத்துல நான் ஆபீஸ் போட்டு தரலான்னு இருக்கேன். அது சீக்கிரமா நடக்குங்க. இப்போ வரைக்கும் நம்ம லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கோம், கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருக்கோம், சாஃப்ட்வேர் வாங்கி கொடுத்துருக்கோம். நிறைய ஜோதிடத்துல மாநாடுகளுக்கு நம்மளால வந்து உதவி செய்யறோம். நலிந்த ஜோதிடர்களுக்கு ஒரு டேபிள் சேர், ஒரு சோபா வாங்கி கொடுத்து அழகா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கருவிகள் வாங்கி கொடுத்தா அவங்க காலத்துக்கு நினைச்சு பார்ப்பாங்க. அதை வச்சு ஜீவனை சொல்லி அதை கொடுக்க நல்லா குறைக்கும். கொஞ்சம் பொருளாதாரத்தை முன்னிட்டு ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கிறோம். தினமும் 1 பேருக்கு சாப்பாடு போடுற திட்டத்தை நம்ம திருப்பூர்ல ஆரம்பிச்சிருக்கோம். அது ஒரு எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த உலகம் நல்லா பாருங்க. நீங்க யார்கிட்ட இருக்கிறீங்களே எப்படியோ உங்க வீட்டுல
இந்த நேரத்துல பாயாசம் கிடைக்குது பாத்தீங்களா? புரியல, சொல்லுங்க. சார் நல்லா பாருங்க, ஏழரை சனியை கொஞ்சம் மாத்தி பாருங்க. இப்ப யாருக்கு ஏழரை சனி? அம்மா உங்களுக்கு என்ன ராசி? உங்களுக்கு மிதுனம். உங்களுக்கு மீனம். உங்களுக்கு மீனமா? இருங்க அம்மா, மீன ராசி. சரி, இப்ப உங்களுக்கு ஏழரை சனி நடக்குதா? ஏழரை சனி ஆரம்பம் அப்படிதான் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு நீங்க என்ன திசையில பிறந்தீங்க? நீங்க என்ன திசையில பிறந்தீங்க? என்ன நட்சத்திரம் நீங்க? சரி, புதன் திசையில பிறந்தீங்க. அம்மா புதன் திசையில பிறந்தீங்க, ரேவதியில, கரெக்டுங்களா? சரி, நீங்க பிறக்கும் போது புதன் திசை இருப்பு எவ்வளவு இருந்தது? அப்ப நீங்க இந்த அளவுக்கு பேட்டி பாக்குறீங்கன்னா எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க? தமிழ் சொன்னா கூட அளவு இருக்குதுங்களா? 6 வருஷம் சொல்லியிருக்காங்க சார். இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு மீன ராசி, இவங்க ஏழரை சனி இவங்களுக்கு நடக்குங்களா? ஏழரை சனி நடக்குது. சரி, இப்ப நாம சொல்ற ஏழரை சனி உங்களுக்கு நடக்குதுன்னு பார்க்கலாம். அம்மா, நீங்க புதன் திசை பிறக்கும்போது ரேவதி நட்சத்திரத்துக்கு புதன் திசை அங்க சந்திரன் இருந்திருப்பாரு, கரெக்டா? சரி, இப்ப உங்களுக்கு என்ன திசை நடக்குது? சூரிய திசை நடக்குது, கரெக்டுங்களா? எத்தனை வருஷமா? இல்ல, இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு சூரிய திசை வந்து? 5 வருஷம் ஆயிடுச்சு. சரி, அப்ப சூரிய திசை 5 வருஷம்னா நல்லா யோசிங்க. அப்ப புதன் திசையில நீங்க பிறக்கும் போது சந்திரன் மீனத்துல இருந்தாரு. பிறக்கும் போது நீங்க வளர்ந்து வந்தீங்க, கரண்ட்ல வளர்ந்து ஆகும். அப்ப அஸ்வினி வரும்போது சந்திரன் எங்க கொள்வது? மேசத்துக்கு வருவாரு. இந்த மேசத்துக்கு வந்தாச்சு, பரணிக்கும் வந்துருச்சு, சுக்கரனுக்கு வந்துட்டாரு. சரி, கிருத்திகை நட்சத்திரம் ஒரு வாரம் வரைக்கும் கூட 6 ஒன்றை பிடிக்கல, 5 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப கிருத்திகை நட்சத்திரம் 2-3 வாரத்துக்கு இருக்குது. இப்ப சந்திரன் எங்க இருப்பாரு? நல்லா சொல்லுங்க, மேசத்தையும் தாண்டிட்டு ரிஷப ராசியில் இருக்காரு. அப்ப நீங்க கரண்ட்ல பிறக்கும் போது ஜென்ம சந்திரன் எங்க இருக்காரு? மீனத்துல இருக்கிறாரு. இப்ப நீங்க வளர்ந்து வந்த சந்திரன் எங்க இருக்காரு? ரிஷபத்துல இருக்கிற. உங்களுக்கு ஏழரை சனி பாதிக்குமா? இப்ப சொல்லுங்க எப்படி சார்? ஏழரை சனி ஒரு ஆள் உண்டு கட்டுறாரு, எல்லாமே நல்லா தான் இருக்குதுன்னாரு. ஏன் பாதிக்க தெரியுமா? அவரு பிறந்த ஜாதகத்தை சொல்றாரு, நீ கரண்ட்ல என்ன விட்டீங்க? அவரோட வயசு தகுந்த மாதிரி அவரோட திசை வருஷங்கள் மாறி, நட்சத்திரங்கள் எல்லாம் மாறி, சந்திரன் மேலத்துல இயங்குறாரு, கரெக்டுங்களா? அப்ப ஏழரை சனி பாதிக்கிறதுல ஐயோ புரியுதா சார்? இப்ப நான் வந்து பூர்வ நட்சத்திரம் சிம்மராசி. அப்ப எனக்கு என்ன திசை போடும்? சுக்கர திசை போல சுக்கர திசை எனக்கு இருந்திருக்கும் 7 வருஷம். சூரியன் ஒரு 6, 13, சந்திரன் ஒரு 10, செவ்வாய் 23, செவ்வாய் ஒரு 7, 30 வருஷம். அப்போ செவ்வாய் போல சித்திர நட்சத்திரம் வந்துருச்சு. ராகு திசை 18 வருஷம் தான் சுவாதியில போயிட்டு இருக்கு சந்திரன். அப்ப சிம்மத்துக்கு 3ஆவது ராசி வந்துட்டேன். அப்ப சிம்மம் இங்க வந்து துளாராசி தானே, துளாராசியில பிரச்சனை இருக்கிறது நமக்கு. அப்ப சிம்மத்துக்கு பிரச்சனை இல்லையா? புரிஞ்சுங்களா? வளரும் ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. வளரும் ஜாதகம். நீங்க வளர்ந்து வந்தீங்கல்ல, நீங்க உங்க திசை கடந்து வந்தீங்கல்ல, உண்மையான உங்களுக்கு கரண்ட்ல ஓட்டம், அந்த ஓட்டம் சந்திரனுடைய ஓட்டம் இப்ப எங்க இருக்குது? எல்லாரும் பிறந்தத்துல இருக்காது, எல்லாருடைய திசையும் நகர்ந்து வந்துதான் இருக்கும். அப்ப இந்த ஜென்மத்தை நம்மளை எப்படி பாதிக்கும்? புரியல, நீங்க சொன்னீங்களே இல்லையா, உங்களுடைய சந்திரன் வந்து ராகுடைய சுவாதினம் போயிட்டு இருக்காரு. ஆனா இப்ப சனி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட்லி சதயத்துல போயிட்டு இருக்காரு. இப்ப மறுபடியும் பாத்துக்கணும், சதயத்துல சனி இருந்தாலும் திருவாதிரையில சனி இருந்தாலும் பாத்துக்கணும். திருவாதிரையில இல்லைங்க. இப்ப வந்து நம்ம கரெக்டா துளாராசிக்குள்ள சந்திரன் வந்துட்டாரு. இப்ப அந்த சனிக்கு இருக்கிறாங்க 9 வீடு தானே, இது மட்டும் தான் 9 வீடு தானே, சந்திரலட்சுமி இல்லையா? இல்லைங்களா? அடுத்து குரு திசை வருவாரு. அப்ப விசாகம் இல்லையா? அப்ப 16 வருஷம் அங்கதான் இருக்குது. அப்ப ஏழரை சனி வல்லையில நாம இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஜாதகத்துல ஒரு ரகசியத்தை நீங்க சொல்லித்தரேன்.
நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது மாப்பிள்ளை பார்க்க போகும்போது இல்ல எழுதுறீங்க அம்மா சேர்ல சேர்ல ஐயா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி அவரு தூங்கிட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு காலிலேயே இருந்திருக்க மாட்டேங்குது, அந்த கால் ஒடிஞ்சிருச்சு. ஆமா இப்பதான் சொன்னேன், இந்த நட்சத்திர கால்ல இருந்து இந்த காலுக்கு வருது. இப்ப கரெக்ட் இந்த கால் தான் பிரச்சனை. அப்ப 4 கால் கரெக்டா சொல்றாரு. அதனாலதான் இப்போ நீங்க ஒரு ஜாதக கணக்கு போடுங்கம்மா, ஜாதக கணக்கு போடுங்க. இல்ல இப்ப போடாதீங்க, எனக்கு போடுறது கரெக்டா நீங்க ரெடியா இருக்கீங்க, அது டைம். இப்படி பேரம்போது இருப்பார்ல 12 வருஷத்துக்கு ஒருக்கா வருவார்ல ஒரே இடத்துக்கு. அப்ப நீங்க 35 வயசுக்கு கூட பைசா வளருமா கேட்கக்கூடாதுப்பாங்க 45. அப்ப 4 12 45, 3 ரவுண்டு போய் 4வது ரவுண்டு. அப்ப இப்ப குரு எங்க இருக்குதோ அந்த இடத்துல நீங்க நீட்டா ஒரு குருவை போட்டு உங்க வருஷம் எவ்வளவு. நான் சின்னதுல எனக்கு குரு, இப்ப நான் வந்து எனக்கு 43 தான் எப்ப எங்க வரும். 1 வருடம் 2 வருடம் 24, 3 வருடம் 36. அப்ப 3 வருடம் 36 சிம்மத்தை கடந்து இல்லைங்களா, 36 முடிஞ்சு சிம்மம் 36, கண்ணு 37, துலா 38, அப்புறம் விருச்சிகம் 39, தனுசு 40, 41, கும்பம் 42, மீனம் 43. இப்ப குரு குருவியில் இருக்கிறாருங்களா. இப்போ ஒரு ஜாதகத்துல குருவை போட்டு கரெக்டுங்களா, குருவை அங்க போட்டுங்க. சனி போடும்போது சிம்மத்துல இருப்பாங்க. ஒரு 30 ரவுண்டு 60 ரவுண்டு வருவார். இப்ப கரண்ட்ல 30 சனி சிம்மத்துல தான் இருக்காரு. இப்ப 43 கொண்டு வரோம்னா இதுல ஒரு 10 இடத்துல நம்ம விருச்சிகம் தனுசு வந்துருவோம். சரி அம்மா 30 வரைக்கும் அங்க 32 கன்னி, 35 துலா, 37 எது வருங்க விருச்சிகம்.